அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏர்போர்ட்ல இருந்து தான் நமக்கு ஏஐ 171 அப்படிங்கிற ஏர் இந்தியா 171 அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா சில டெக்னிக்கல் ஃபால்ட்னால பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இல்லையா? கிட்டத்தட்ட 265 பீப்புள் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஏஐ 171 அப்படிங்கிறது ஏர் இந்தியா 171 இது வந்து அப்படிங்கிற பூயிங் 737 அப்படிங்கிற ஃப்ளைட் சரிங்களா? ஸோ பூயிங் அப்படிங்கிற கம் அ இந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரர் எங்க இருக்காங்க அப்படின்னா, யுஎஸ்ஏ மேனுஃபேக்சரர் சரியா? அமெரிக்கன் கம்பெனி. ஸோ இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா, அகமதாபாத் குஜராத்ல இருக்கு சரியா? அடுத்தது இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரியா? ஸோ இந்த ரிப்போர்ட்ல அ டாப் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்லாண்ட். ஓகேவா? தொடர்ந்து 16த் டைமா பார்த்தீங்கன்னா, 16த் கன்சிக்யூட்டிவ் இயரா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இதுல அ இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2024ல 129ல இருந்திருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 131 ஓகேங்களா. 2025ல 131. இந்தியாவோட இந்த ஸ்கோர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 64.1%ல இருக்கு. ஓகேவா? அதாவது 100% ஜெண்டர் ஈக்வாலிட்டி இருக்கணும். ஆனா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 36% ஜெண்டர் கேப் இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா? அதே மாரி எஜுகேஷன், எக்கனாமி, ஹெல்த் அண்ட் தென் பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட் இத பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாங்க. சரியா? ஸோ 131 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் ஆர் ஜாயிண்ட்லி ஃபண்டட் பை சென்டர் அண்ட் ஸ்டேட். கரெக்ட் தான். The schemes fall under the state and concurrent list of the constitution and are implemented by states. இதுவும் கரெக்ட் தான். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத், சமக்ர சிக்ஷா அபியான். ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெல்த் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. எஜுகேஷன் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 60-40 ரேஷியோல ஸ்பெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் மே டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மே டே மீன்ஸ் அ லைஃப் த்ரெட்டனிங் எமர்ஜென்சி ரெக்வயரிங் இமீடியட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். மே டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன், வேற எதுவுமே ஆல்டர்னேட்டிவ்ஸா இல்ல, எமர்ஜென்சி ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆக போகுது, இல்ல வந்து ஷிப் வந்து சங்க் ஆக போகுது அப்படிங்கிற டைம்ல தான் இந்த மே டே கால் வந்து வரும். சரிங்களா? derived from the French word மெய்டர் which means help me. கரெக்ட் தான். இது வந்து ஒரு பிரெஞ்சு வேர்ட் மெய்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிரெஞ்சு வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா ஹெல்ப் மீ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் ரேடியோ டிஸ்ட்ரெஸ் சிக்னல் யூஸ்ட் பை ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியோ கம்யூனிகேஷன் மூலியமா இந்த மேடே அலர்ட், மேடே பத்தின விஷயத்த நமக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவிப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டா வாட் டு யூ மீன் பை சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸ்டேட்டும் சென்டரும் சேர்ந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இதே சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டிங் வந்து யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான். ஸோ ஃபுல்லி ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.